ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களை பார்ப்போம். 1956 தாய்க்கு பின்தாரம் 120 நாள் ஓடியது. 1961 தாய் சொல்லை தட்டாதே 130 நாள் ஓடியது. 1962 தாயை காத்த தனையன் 130 நாள் ஓடியது. 1962 குடும்பத் தலைவன் 100 நாள் ஓடியது. 1963 நீதிக்கு பின் பாசம் 100 நாள் ஓடியது. 1964 வேட்டைக்காரன் 100 நாள் ஓடியது. 1966 முகராசி 100 நாள் ஓடியது. 1969 அக்கா தங்கை 100 நாள் ஓடியது. 1969 துணைவன் 100 நாள் ஓடியது. 1972 நல்ல நேரம் 120 நாள் ஓடியது. 1972 தெய்வம் 120 நாள் ஓடியது. 1974 வெள்ளிக்கிழமை விரதம் 100 நாள் ஓடியது. 1977 ஆட்டுக்கார அலமேலு 175 நாள் ஓடியது. 1978 தாய் மீது சத்தியம் 100 நாள் ஓடியது. இதற்கு பின்னர் தேவர் மறைந்து விட்டார். இந்த 14 படங்களும் தேவர் இருக்கும் பொழுது 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது தாய்க்கு பின்தாரம், தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், நல்ல நேரம், ஆட்டுக்கார அலமேலு ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் நன்றாக ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் படமாக அமைவது ஆட்டுக்கார அலமேலு படமாகும். ஆட்டுக்கார அலமேலு ABC ஆகிய 3 சென்டர்களிலும் வசூலில் வெளுத்து வாங்கியது. வெள்ளி விழா படமும் கூட. ஆக தேவர் பிலிம்ஸ் தயாரித்து அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொன்னால் அது ஆட்டுக்கார அலமேலு ஆகும். மேலும் அதற்கு தேவருக்கு பின்பு தேவருடைய மகனும் அவருடைய மருமகனும் சேர்ந்து படங்களை தயாரித்தார்கள். இவற்றில் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1979 அன்னை ஒரு ஆலயம் 100 நாள் ஓடியது. 1980 அன்புக்கு நான் அடிமை 100 நாள் ஓடியது. 1982 ரங்கா சென்னையில் 100 நாள் ஓடியது. 1988 தர்மத்தின் தலைவன் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 100 நாள் ஓடியது. இருந்தாலும் இந்த படங்களை சேர்த்தாலுமே ஆட்டுக்காரு அலமேலு படம்தான் முதல் இடம் வகிக்கிறது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.